எஸ்சிவேடிஎஸ் தாராபுரம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் இது மாதிரி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அகர்லிக் பேனல் யூஸ் பண்ணி ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் ஆகிற மாதிரி 6 or 8 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் சரௌண்டில் யூஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் எங்கேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து செல்வகுமார் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து அசம்பிள் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரில் நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து வருவோம். இப்போ ஃப்ரண்ட் வியூலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலும் சப் கண்ட்ரோலும் பெரிய கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ இது பேஸு ட்ரிபிள் மற்ற எல்லா கண்ட்ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் நான் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ செலக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து செலக்டர் வந்து இதில் என்ன மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 5.1 சிக்னலுக்காக நம்ம வந்து டிகோடர் இல்லை டிவிடி எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செலக்டர் கொடுத்துருக்கோம். 5.1க்கு நேர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரியர் சைடில் இருக்க பின்லேருந்து வர்ற சிக்னல் வந்து இன்புட் வரும். இதை நம்ம வந்து யூஎஸ்பி சைடு இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரோலாஜியில் இருக்க ஆடியோ வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கு நம்ம வந்து செலக்டர் கொடுக்கல, ஏன்னா ஆக்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து யூஎஸ்பிலே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்இடி வந்து நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு மட்டும் ஆனில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் எல்லாமே வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க லைட்டிங் கலர்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ தான் வந்து கண்ட்ரோல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பிராண்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஹனி கலர்னே சொல்லலாம். இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஹனி கலர் மாதிரி, அதாவது எல்லோவும் லைட்டாக அந்த ஹனியோட கலரு மிக்சன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த கலர் வந்து. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரோட ஒரு 6 amps சுவிட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து டோட்டல் ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செட்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க ப்ரீமியமாக இருந்தாலும் ஆடியோ அவுட்புட்டுமே வந்து போட்டோன்னே இந்த நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகி ஃபியூ செகண்ட் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கே அவுட்புட் போகும். இப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. யூஎஸ்பிக்காக யூஎஸ்பி சாக்கெட் வந்துடும். இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபையரில் இன்டீரியல் என்னென்னு இருக்குது வாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்டீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறுபடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்க ஆக்சசரிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மோனோ வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் ஆகட்டும் சரௌண்டுக்காகட்டும் எல்லாமே வந்து ஸ்டீரியோவில் வந்து வந்துடும் உங்களுக்கு. இந்த எஸ்டிகே சீரிஸ் மட்டும் 5 சேனல் வந்துடும். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 FET யூஸ் பண்ணியிருக்கோம் சப்வூஃபருக்காக. ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயரிங் பாருங்கள் நம்மளோடதில் எந்தளவுக்கு ஒரு ஒயரிங் கூட உங்களுக்கு எதுவுமே வந்து நம்ம ஃபெட் ஆம்ப்ளிஃபையர் இந்த எஸ்டிகே சீரிஸ் யூஸ் பண்ணாவே மஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. இது நம்மளே ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா ஆம்ப்ளிஃபையருக்கு தகுந்த மாதிரி நம்மளே வந்து இது டாட் பிசிப்பில் ஆல்டர் பண்ணி போட்டுக்குவோம். இதில் டோட்டலாக யூஎஸ்பிக்கு ஃபேனுக்கு எல்லாமே இதிலேருந்து தான் வந்து பவர் சப்ளை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டயோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மெட்டல் டயோடு தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து அவுட்லெட்டு, இதில் ஃபேன் வந்து அவுட்லெட் போகிற மாதிரி. இது வந்து இன்லெட்டு இந்த 4 FETக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. இந்த கேபினட் க்ளோஸ் பண்ணிட்டா இங்கேயும் வந்து ஏர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இங்கேயும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோலாஜி. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எல்இடிக்காக நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்கோம், எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே ஸ்லீவிங் ஒர்க் தான் எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் எல்லாமே ரொம்பவே ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கோம். ஸ்லீவே எல்லாமே போட்டிருக்கோம். எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த கேபினெட்குள்ளே எங்கேயுமே வந்து ஒயரிங்கை வந்து பார்க்க முடியாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 24/8 amps வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே எல்லா ட்ராப்பிங்கும் நம்ம வந்து அவுட்புட் எடுத்தாச்சு. ஃபேனுக்கு யூஎஸ்பிக்கு எல்லாமே வந்து இதிலே வந்து டேப்பிங் வந்துடும். இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபையரோட ரியர் சைடு தான் பார்த்துட்ருக்கோம். ஆம்ப்ளிஃபையர் உள்ளே பார்க்கும்போது நல்லாவே ஒரு பிரைட்டாக இருக்கும். எல்இடி ஸ்டிஃப் எல்லாம் இருக்கனால உள்ளே வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து இன்புட்ஸ் இது எல்லாமே. இது வந்து டிவிடி
டிவி டிடிஹெச்னு இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே யூஎஸ்பியில் வந்து ஆக்ஸ் மோட் செட் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து டிகோடர் டிவிடிலாம் யூஸ் பண்ண மாதிரி இது 5 சேனல் இன்புட். அந்த செலக்டர் சுவிட்ச் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேங்கல்ல. ஸோ அந்த செலக்டர் சுவிட்சுக்கான சிக்னல் இன்புட்ஸ் இது தான். இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்ஸு ஃபேனு ஒரு சிங்கிள் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற ஆக்சஸ் அதாவது இன்புட் கொடுக்குற எல்லாத்தையுமே சோர்ஸ் எல்லாத்தையுமே டம்மி பண்ணியிருக்கோம். ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். ஃபியூஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். நம்ம ஆம்பிளிஃபையர் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் ஃபியூஸும் சேர்த்து கொடுத்துருவோம். ஸோ ஏதாவது இஷ்யூனா நீங்கள் வந்து ஃபியூஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸாக தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஹீட்ஸிங் பிளேட் வந்து 6 லீப் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா ஹீட் வந்து இதுக்கு வந்து ஃபேனே வேண்டியதில்லை, மைல்டான ஹீட்டு தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபேன் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 4 ஃபெட்டுக்காகவே நம்ம வந்து ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த ஹீட் வந்து கேபினெட் க்ளோஸ் பண்ணிட்டா டோட்டலாக இந்த ஹீட் வந்து இது வந்து இன்புட்டு. ஸோ இங்கே கேபினெட்டில் வந்து ஹோல்ஸ் வருங்கள. ஸோ இதில் ஏர் போய் ரிட்டன் வந்து இந்த ஃபேன் வழியாக வர்ற மாதிரி ஒரு ஐடியாவில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஓரளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 10,500 ரூபாய்க்கு ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம கொடுத்துடலாம். சேம் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ இதே இதில் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு 10,500 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் சர்வீஸ் வாரண்டியோட தான் நம்ம எஸ்வி ஆடியோஸில் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் வேணுன்னா ஸோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லா வீடியோ என் பண்ணுற டைம் இருந்துச்சு. ஸோ இந்த எல்இடி கலரும் ஸோ இந்த பேனலுக்கும் இந்த எல்இடிக்கும் என்ன ஒரு அதாவது எவ்வளோ அட்ராக்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் வேணாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு தொடர்ந்து அசம்பிள் ஒர்க் இருக்கனால ஸோ அதனால் கால் வந்து நம்ம வந்து தொடர்ந்து நீங்கள் கூப்பிட்றீங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறோம். அப்படி நம்ம வந்து கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ அதுவரை நான் உங்கள் எஸ்விபி ஆடியோஸ் தமிழ் தாராபுரம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.